ரெண்டு பசங்க மைமெண்ட் ஆகிட்டோம். நம்ம 2 சாமுவேல் புஸ்தகத்தையும் முடிக்கிற போறோம். 24 அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். 2 சாமுவேல் 26, 24, 16வது வசனத்தை பாருங்களேன். 2 சாமுவேல் 24, 16. வாசிக்கிறோம். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை எதிர்மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, இப்பொழுது போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசன் ஆகிய அர்னாவின் போரடிக்கிற களத்தில் நேரே இருந்தான். சரிங்க. நம்ம படிச்சோம் போன வாரம் தேவன் எதற்காக இந்த தண்டனையை கொடுத்தாரு, ஏன் இது எருசலேமுக்கும் தாவீதுக்கும் ஒரு தண்டனையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி படிச்சோம். இன்னைக்கு ஏன் அர்னாவின் அந்த போரடிக்கிற களத்துக்கு வந்த உடனே தேவன் இந்த காரியத்தை செஞ்சாரு, அந்த அர்னாவின் போர்க்களம் போரடிக்கிற களம் என்ன, ஏன் தேவன் அந்த அவ்வளவு விசேஷத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோம். இந்த போரடிக்கிற களம், கதிரடிக்கிற களம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கோதுமைகள் களைகளை பயிர்கள் எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய சமமான இடத்துல வச்சு அதை அடிப்பாங்க. அடிக்கும் போது கோதுமை மணிகள் எல்லாம் தனியா விழுவும், அந்த பதர் எல்லாம் பறந்து போகும். அப்படி பறந்து போகல அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா, தூற்றுக்கொடியில் வச்சு அப்படியே காத்துல அப்படியே தள்ளுவாங்க, மணிகள் கீழே விழும், பதர்கள் பறந்து போகும். இந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இருக்க இடத்துல கொஞ்சம் உயரமா இருக்கணும், அந்த உயரமான இடத்துல பிளாட்டான சர்ஃபேஸா இருக்கணும். அப்படிதான் அந்த விழுகிற கோதுமை மணிகள் செதறி வெளியில போகாது. இந்த எபூசன் அர்னாவின் போரடிக்கிற களம்னா அந்த இடத்துலதான் அர்னா என்ன பண்ணிருக்காருன்னா, அர்பானா அப்படிங்கிற பேரை கொடுத்திருக்காங்க. இந்த பேர் தான் இந்த இடத்துல ஆர்னான் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரும் அனுப்பிச்சது அங்க கொடுக்கப்படுது. இந்த அர்பானா அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துலதான் போர் அடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய விவசாயத்தை பண்ணி ஒரு பெரிய இடத்துல இதெல்லாம் பண்றாரு. இவரும் ஒரு பெரிய மனுஷன் சொல்லும் போது ஒரு பெரிய பணக்காரன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பணக்காரன். இவன் அந்த இடத்துல செஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துக்கு நேரா வரும்போது தூதன் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த அர்னா அப்படிங்கிற அந்த அவருடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா எபூசியன் அப்படின்னு சொல்லி அங்க கொடுத்துருக்கு. எபூசியன்னா யார் அப்படின்னு சொன்னா, அங்க மீதி இருந்த கானான் தேசத்துல மீதி இருந்த மக்கள் பேரு எபூசியர்கள். யாரையும் வெட்டிட்டாங்க, ஆனா எபூசியர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுல இந்த அர்பானா அப்படிங்கிறவர் வந்து பெரிய ஆளாவும் இருந்திருக்காரு. இந்த இடம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, மவுண்ட் மோரியால இந்த இடம் இருக்குது. நம்ம இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, மவுண்ட் மோரியாவை பத்தி நம்ம படிக்க போறோம். மவுண்ட் மோரியால இந்த இடம் இருக்குது. இந்த மவுண்ட் மோரியாங்கிற இடம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா, நிறைய இதுக்கு ஃபேமஸ். நம்ம ஒண்ணுன்னா படிக்க போறோம் நாட்கள்ல. இந்த ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அங்க பலியிடுறாரு. அப்போ தேவன் தலையிட்டு நிப்பாட்டுறாரு, இல்லப்பா நீ பையனை பயன் கொடுக்க வேண்டாம், உங்களுக்காக ஒரு ஆடு இருக்குன்னு சொல்லி காமிக்கிறோம். அந்த இடத்துக்கு பேர் தான் மவுண்ட் மோரியா அல்லது இந்த இடம். இந்த இடத்துல தாவீது என்ன செய்யறாருன்னா, பிற்காலத்துல சாலமோன் அந்த இடத்துல தான் ஆலயம் கட்டுறாரு, இதெல்லாம் நினைச்சிடலாம் படிக்கலாம். இந்த இடத்துலதான் பழைய கதைகள் அங்க இருக்குது. இப்போ தாவீது என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டினாரு. தாவீது கட்ட சொல்லி சொன்னாரு. ஏன் அந்த இடத்துல ஆலயத்தை கட்ட சொல்லி சொன்னாரு, ஏன் இந்த இடத்துல ஒரு பலிய அங்க செலுத்தினாரு? இந்த எங்க ஊர்ல நிறைய கதைகள் உண்டு. என்ன கதை அப்படின்னு சொன்னா, ஒரு பனைமரம் அப்படியே விழுந்துச்சு.
அந்த பனைமரம் விழும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் வால்ல பட்டு, அந்த காம்பவுண்ட் வாலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த பனைமரத்துடைய அந்த தலை இருக்குல்ல, அது அப்படி விழுந்துருச்சு. விழுந்த உடனே அந்த இடத்துல ஒரு சின்னதா, ரொம்ப சின்னதா ஒரு கோயில கட்டிட்டாங்க. ஏன் கட்டுனாங்க அப்படின்னா, அந்த இடத்துல தான் சாமி இடம் கேட்டுச்சாம் கோயில் கட்டுறதுக்கு. அது எங்க அப்படின்னா, அவங்க வீட்டு டாய்லெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல. டாய்லெட்ட வெளியில வச்சிருக்காங்க. அந்த வெளில வச்சிருக்க டாய்லெட்டுக்கு ஆப்போசிட்ல. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 100 ஃபீட்டுக்கு ஒரு பெரிய சாக்கடை ஓடிட்டு இருக்கும். அந்த சாக்கடையில ஆல்மோஸ்ட் பாதி இடத்துக்கு பக்கத்துல போயி ஒரு கோயில கட்டியிருந்தாங்க. இந்து கோயில். அந்த கோயில் எப்படி இருந்துச்சுன்னா, சின்னதா இருந்துச்சு. அப்புறம் பெருசாச்சு, பெருசாச்சு அந்த சாக்கடையுடைய ஃப்ளோவ அடைக்க ஆரம்பிச்சுருச்சு. பெருசா காம்பவுண்ட் வால் கட்டுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அது கோயில் பெருசாச்சு, சாக்கடை சின்னதாச்சு, ஊருக்குள்ள தண்ணி போகல. அத ஒரு கலெக்டர் என்ன பண்ணாருன்னா, எல்லாத்தையும் கிளியர் பண்ணும்போது, அந்த கோயிலுக்கு பக்கத்துல வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, "நீங்க கோயிலு நீங்க தொட்டீங்கன்னா பாத்துக்கங்க" அப்படின்னாங்க. நான் உங்க சாமி இடம் கேட்ட இடத்த விட மாட்டேன். தொடமாட்டேன். ஆனா அதுக்கு சுத்தி இருக்க இடத்தெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் இடிச்சுட்டு அந்த சிலைய மட்டும் நடுவுல வச்சுட்டு போயிட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்க சாமி அங்க தான் இடம் கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வருது. இப்போ தாவீது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல போய் பலி செலுத்தணும்னு நிக்கிறாரு. அப்போ இதுக்கும் அதுக்கும் ஆ இந்த பனைமரம் விழுந்த இடத்துல ஒரு கோயில கட்டுறாங்க அப்படின்னா, இங்க ஒரு ஏஞ்சல் வந்து நின்ன இடத்துல ஒரு கோயில கட்டுறாரா? அப்ப ஏஞ்சல் பெரிய ஆளா? ஓ! அப்படி வசனம் உங்களுக்கு கிடைச்சதுல சொல்லிக் குடுக்கல. நான் அப்படித்தான் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா பேசப்படுது. அந்த ஏஞ்சல் இடத்துல அவரு ஒரு இடத்த கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி. 2 சாமுவேல் 24 18, 19 வாசிங்களேன். 2 சாமுவேல் 24 18, 19 வசனங்கள். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாய் போனான். இப்போ தாவீது எங்க போறாரு அப்படின்னா, காத் அப்படின்னு தீர்க்கதரிசி சொன்ன ஒரு காரியத்த வச்சு, நேரா அங்க போய் என்ன செய்றாரு? பலிபீடத்த கட்டுறாரு. தாவீது யோசிக்கிறதுக்கோ, அல்லது தாமதிச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு செய்யறதுக்கோ அங்க நேரம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. சரி இந்த வாதை நிப்பாட்டினது யாரு? தாவீது பிரேயர் பண்ணி நின்னு போச்சா அப்படின்னா, தாவீது பிரேயர் பண்ணி நிக்கல. தேவன் அந்த தூதன் அந்த இடத்துக்கு வரும்போது நிப்பாட்டு அப்படிங்கிறாரு. அதான் அந்த முதல் வசனத்த நம்ம வாசித்து பார்த்தோம். தேவன் மனஸ்தாபப்பட்டு அல்லது வருத்தப்பட்டு, தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த தூதன் நினைச்சுறாருன்னா, போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த தீங்கை நிப்பாட்டினதும் தேவன் தான். அந்த இடத்துல ஒரு பலிபீடத்த கட்டுன்னு சொல்லி பூரான அந்த தீர்க்கதரிசிய அனுப்பிச்சதும் அந்த தேவன் தான். தேவனுடைய வார்த்தையின்படியே அந்த இடத்துல போய் அவரு ஒரு பலிபீடத்த கட்டுறார். சரி பலிபீடத்த கட்ட சொன்னாரு. ஓகே. அனைத்தையுமா கட்ட சொன்னாரு? 1 நாளாகமம் புஸ்தகம் 22 1 பாருங்களேன். 1 நாளாகமம் 22 1. அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். எதை சூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் பலியிட்ட அந்த மோரியா மலை பக்கத்துல மோரியா மலையில உள்ள அந்த அர்மோனாவின் இடத்தை சூஸ் பண்ணிட்டு, இதுதான் கர்த்தருடைய ஆலயம் இருக்க போற இடம். இதுதான் பலியிடுற இடம். இதுலதான் நீ ஆலயத்தை கட்டணும். இதான் கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் சொன்னா ஆலயம் அங்க இருக்குன்னு வச்சிடாதீங்க. அடுத்த வருஷம் இந்த வருஷம் பாருங்க புரிஞ்சிடும் அது. அது பின்பு ஆ தாவீது வாசிங்க. பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடி வர செய்து, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல் தச்சரை
ஏற்படுத்தினான். அப்போ இனிமேதான் கட்ட போறாரு. இந்த இடத்துலதான் தேவனுடைய ஆணை வரணும். இந்த இடத்துலதான் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கணும். இந்த இடத்துல தான் தேவனுடைய சர்வாங்க தகன பலிபற்ற வழிபடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டு அங்க கட்ட சொல்லி சொல்றாரு. யாருக்கு? சாலமோனுக்கு. அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்து வைக்கிறார். எங்க? அந்த இடத்துலதான் கட்டணும் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன என்னத்துல இப்போ ஏற்கனவே படிச்ச மாதிரி அதுதான் உண்மையா? இப்படிதான் தாவீது சூஸ் பண்ணாரா? இந்த இடத்துலதான் அந்த பலிபீடம் கட்ட சொன்னாரு. அப்ப இதுலயே நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆலயத்தை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்றாரா? என்ன அப்படின்னா, தேவன் அவருடைய பலியை ஏற்றுக்கொண்ட இடம் அது. தேவன் அவருக்கு அக்னியினால பதில் கொடுத்த இடம் அந்த இடம். இப்போ மத்த ஜனங்களும் அதுல ஜெபம் பண்ணும்போது அவர்களுக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் அவருடைய எண்ணம். அதான் சொல்றாரு, அந்த இடத்துல நம்ம ஒரு ஆலயத்தை கட்டுவோம். தேவன் அங்கீகரிச்ச இடத்துல, தேவன் எனக்கு பதில் கொடுத்த இடத்துல, தேவன் எனக்கு காணிக்கையை அங்கீகரிச்சு, தேவன் இந்த ஜனங்களுக்கு வர தீங்க நிப்பாட்டின இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவோம். யாக்கோபு பிரயாணப்பட்டு போகும்போது அவனுக்கு ஒரு சொப்பனம் கிடைக்குது. அந்த இடத்துல தேவதூதர் மேல ஏறி இறங்குறத பாக்குறான், மேல தேவன் இருக்கிறத பாக்குறான். பார்த்த யாக்கோபு, இந்த இடம் தேவனுக்கு ஒரு ஆலயமா மாறும். ஓ, எங்க தேவனை சந்திக்கிறாங்களோ அந்த இடத்த ஆலயமா மாத்துறாங்க. எங்க தேவனுடைய பதில் கிடைக்குதோ அந்த இடம் ஆலயமா மாறுது. எங்க தேவன் மக்களை சந்திச்சு அவங்களோட குறைகளை தீர்த்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றாரோ அந்த இடம் தேவனுடைய ஆலயமா மாறுது. இன்னைக்கு நம்ம ஆலயம் கட்டும் போது எப்படி ஆலயத்தை கட்டுறோம்? எதை வச்சு ஆலயத்தை சூஸ் பண்றோம்? இந்த இடத்துல ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது தாவீது எடுத்த முடிவுல ஒரே ஒரு காரணம் இது. இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தேவன் எனக்கு பதில் கொடுத்தார். சாலமோன் ஜெபிக்கும் போது சொல்றாரு, ஆண்டவரே இந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை நீங்க கேளுங்க. யார் ஜெபம் பண்ணும்போது? அந்நியன் வந்து ஜெபம் பண்ணா கூட அவனுக்கு இந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது நீங்க அவனுக்கு பதில் கொடுங்க. இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னா, தேவன் பதில் கொடுக்கிற இடத்துல தேவனுடைய ஆலயத்தை கட்டணும். அந்த கூடார அமைப்புல தேவனுடைய ஆலயம் இருக்கும்போது அது அந்த ஜனங்களுக்கு நடுவுல இருந்துச்சு. தேவன் அங்கதான் வைக்க சொன்னார். அவர் நடுவுல நான் வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சுத்தி மக்கள் இருப்பாங்க. இந்த சைடு ஒரு 3 கோத்திரம், இந்த சைடு 3 கோத்திரம், இந்த சைடு ஒரு கோத்திரம், இந்த 3 கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு 12 கோத்திரம் இருக்கும். நடுவுல அந்த ஆலயத்தை சுத்தி லேவியர் கோத்திரம் இருக்கும். ஓ, தேவன் சொன்ன மாதிரி இப்படித்தான். அதுக்கப்புறம் அவருடைய பாவம் பண்ணதுக்கு அப்புறம் தேவன் சொல்றாரு, இல்லப்பா நான் எங்க இருக்கு கொண்டு போய் ஓரமா வச்சிருக்கேன். ஆலயம் வெளியில போயிடுச்சு. இப்பவும் தேவன் இருக்கிற இடத்துல, தேவன் சந்திச்ச இடத்துல இவர் ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாரு. அது சரியான விஷயம். இப்போ நம்முடைய ஆலயம் இருக்குது ஒரு இடத்துல. எல்லாருக்கும் ஒரு இடத்துல ஒரு ஆலயம் இருக்கும். ஒரு சிலர் சொந்த ஊர்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய இதுப்பாங்க. அந்த இடத்துல ஆலயம் கட்டப்பட்டுச்சு. அதுக்கான காரணம் என்ன? நம்ம நிறைய நேரம் எப்படி காரணம் கொண்டு வரோம் அப்படின்னா, அந்த இடத்துல இடம் கிடைச்சது, வேற இடம் கிடைக்கல, நான் கட்டுறேன். சரி கட்டணும், பரவாயில்ல. தேவன் அங்க நம்மளை சந்திக்கிறாரா? அதான் என் கேள்வி. தேவன் சந்திக்கிற இடமா அது மாறுச்சா? தேவன் நமக்கு பதில் கொடுக்குற இடமா இருந்துச்சா? தேவன் நமக்கு நம்முடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அவர் தேவன் அப்படிங்கிறத காமிக்கிறாரா? சாபங்களை நீக்கிற இடமா அந்த இடம் இருந்துச்சா? ஒரு தாவீதுக்கு தேவன் இறங்கி பேசின இடத்த அவன் ஒரு ஆலயமா கட்டினான். இந்த இடம் தான் தேவன் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஜெபம் பண்ணி நம்மளுக்கு பதில் கிடைச்சதுன்னா அதுவும் ஆலயமாக மாறும். தேவன் சந்திக்கிற இடமாக மாறும். பதில் கிடைக்காத வரைக்கும், தேவன் நம்மளை சந்திக்காத வரைக்கும், தேவன் இருக்கிறாங்கிற எண்ணம் நம்மளுக்கு இல்லாத வரைக்கும்
அந்த இடம் ஆலயமா மாறப்போறது இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்ன அப்படின்னா, ஆபிரகாம் அந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு சொல்லி. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடுறதுக்காக அங்க போயிருந்தாரு. அந்த இடம் மோரியா அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஆதியாகமம் புஸ்தகம் 22 அதிகாரம் 2-9 வசனங்கள்ல அதை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்த தாவீது செலக்ட் பண்றதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்ட இடம், விசுவாச தகப்பன்னு பேர் வாங்கின இடம். அது மாத்திரம் இல்ல, தேவனை சந்திச்ச இடம் அந்த இடம். இப்போ இவர் எதுக்கு இன்னொரு நேரமும் அந்த மோரியா மலையை செலக்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, தேவனை தன்னுடைய முற்பிதா சந்திச்சிருக்காரு அந்த இடத்துல. தன்னுடைய விசுவாசத்தை காமிச்சிருக்காரு. தேவன் தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக மறிக்க போறத அங்க தேவன் அந்த ஆபிரகாம்கிட்ட காமிச்சிருக்காரு. தேவன் ஆபிரகாமை பார்த்தார். அதான் மத்திய சொல்றாரு, ஆபிரகாமை நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்போ தேவன் மறிக்கிற நாளை, தேவன் நமக்காக பதிலாளியாக இருக்கக்கூடிய நாளை ஆபிரகாம் பார்த்திருக்காரு. அதுவும் ஒரு காரணம். இந்த தாவீது அந்த இடத்துல ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டதுக்கான ஒரு காரணம். இப்போ நம்ம ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயமா இருக்கணும்? ஒருவேளை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இது வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய முற்பிதாக்கள் இங்க ஜோம் பண்ணி பதில் கிடைச்ச இடம், இந்த முற்பிதாக்கள் இப்படிலாம் பண்ணாங்க, அப்படிலாம் பண்ணாங்க, விசுவாசத்தை காத்து கொண்டாங்கன்னு சொல்லி தெரியல அப்படின்னா, நீங்க வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு முற்பிதாவை இருந்து உங்களுடைய விசுவாசத்தை இந்த இடத்துல காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கும் அந்த ஆலயம் ஒரு பெரிய ஞாபக சின்னமா மாறும். ஆலயம் வெறும் செவுரு மட்டும்தான். அந்த செவத்துக்குள்ள தேவன் பதில் கொடுக்கிறார் அப்படின்னா அது ஆலயம். தேவன் பதில் கொடுக்கலன்னா அதுவும் ஒரு கட்டடம். தேவன் உங்களை சந்திக்கல அப்படின்னு சொன்னா, நீங்க தேவன் அந்த இடத்துல சந்திக்க முடியல அப்படின்னா அது வெறும் கட்டடம். தேவன் எனக்காக மறிச்சார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அந்த இடத்துல வரல அப்படின்னு சொன்னா அது வெறும் கட்டடம். இன்னைக்கு அநேக நேரம் சபை வந்து கூடி 4 பேர் பார்த்து பேசிட்டு போற இடமா இருக்க தவிர தேவனை சந்திக்கிற இடமா இல்ல. அந்த பயபக்தி, அந்த மரியாதை, அந்த ரெவரன்ஸ் நினைவுல வர்றதில்லை. இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த இது கொடுக்கப்படல. இப்போ ஆபிரகாம் சந்திச்ச இடம், தேவனை பார்த்த இடம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அப்படி வம்சா வழியா வருது. தாவீதுக்கு அந்த இடத்துல ஆலயத்தை கட்டணும்னே முடிவு பண்ணிடுறான். அப்போ நம்முடைய பிள்ளைங்களுக்கு எந்த விசுவாச அறிக்கைய நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம்? அந்நேரம் அந்த நாட்டில் நடந்த செய்தி, இந்த நாட்டில் நடந்த செய்தின்னு சொல்றோம். நம்முடைய சபையில் நடந்த செய்திய நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? தேவன் நீங்க என்ன மீட் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம சொல்லிக் கொடுக்காத வரைக்கும் அந்த பிள்ளைக்கு அது ஒரு விளையாட்டு இடம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிற இடம். சொல்லிக் கொடுக்கணும் மாத்திரம்தான் அது தேவனுடைய ஆலயமா அது மாறும். தேவனை சந்திக்கிற இடமா அது மாறும். உள்ள வரும்போதே ஒரு பயபக்தி இருக்கும், பயம் இருக்கும், தேவன் இருக்காரு அப்படின்னு சொல்லி. உள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, தேவன் இருக்காரு என்ன பாத்துக்குவாருன்னு சொல்லி சொல்ற எண்ணமும் அங்க போனாதான் வரும். நீங்க சொல்லிக் கொடுக்கறத வச்சுதான் வரும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற ஆலயம் ஒரு விசுவாசத்தை வர்த்திக்கிற ஆலயமாக அல்லது தேவன் சந்திச்ச இடமா மாற நம்ம முயற்சி பண்ணுவோம். அந்த சந்திச்ச இடத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், நம்முடைய சகோதரர்களுக்கு சொல்லுவோம். ஒரு விசுவாசத்தை அங்க வளர்ப்போம். தேவன் இன்னும் அதிகமாக அங்க மகிமைப்படுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நாளைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம செய்யலாம், இந்த காரியங்களை படிக்கலாம். இன்னைக்கு நம்ம படிச்ச இடம் நம்மளை சந்திச்ச இடத்துல அது வீடா கூட இருக்கலாம். இந்த வீட்டுல நான் ப்ரேயர் பண்ணும்போதுதான் எனக்கு தேவன் உத்தரவு கொடுத்தாரு, தேவன் எனக்கு இந்த விடுதலையை கொடுத்தாருன்னு சொல்லி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது விசுவாச அறிக்கையாக மாறும். அப்படிப்பட்ட நல்ல சாட்சியை நம்ம பிள்ளைகள்கிட்ட பகிர்ந்து கொள்ளும். நம்முடைய வீடும் நம்முடைய ஆலயமும் தேவன் சந்திக்கிற இடமா மாறும். இப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை தேவன் ஒருவர் தருவாராக. ஆமென்.